أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي أكرمنا بالإسلام وأعزنا بالإيمان، هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் உற்றார் உறவினர்கள், சஹாபா தோழர்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், குறிப்பாக நம் அத்துணை பேர்கள் மீது மென்றும் நடவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய ஹுத்பா பேருரையின் தலைப்பு அல்லாஹுவின் ஒளியை வாயால் ஊதி அணைத்திட முடியாது. இறைவசனத்தினுடைய ஒரு பகுதி. இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவன் இஸ்லாம் என்கிற புனித மார்க்கத்தின் மூலமாக அவனுடைய ஜோதியை, பிரகாசத்தை இந்த உலகத்தில் அவன் இலங்கை செய்து கொண்டிருக்கிறான். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அத்துணை பேர்களும் இறைவனுடைய ஒளியை பெற்றவர்கள். அந்த ஜோதியை பெற்றவர்கள் அனைவர்களுக்கும் கண்ணியம் இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் சிறப்பு இருக்கிறது. எனவே இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்திலிருந்து இஸ்லாத்தின் வளர்ச்சியை பிடிக்காமல் அதை எதிர்க்கக்கூடியவர்கள் எதிர்த்து கொண்டே இருந்தார்கள். அந்த வரிசையில் யூதர்களை பொறுத்தவரையில் பல வகையில் இஸ்லாத்தை களங்கப்படுத்துவதற்கு அவர்கள் பல சூழ்ச்சிகளை செய்தார்கள். இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டி போராடினார். எத்தனையோ பேர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக செயல்பட்டாலும் யூதர்களை இஸ்லாமிய வரலாறு ஒரு அதிகமாகவே இங்கு கவனித்து அதை பற்றி பேசுகிறது என்று சொன்னால், யூதர்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்டது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை பற்றியான முன்னறிவிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே உண்மையை தெரிந்த அவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக இருந்தது பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. எனவே இந்த யூதர்கள் இஸ்லாத்தை அழிக்க அவர்கள் பட்ட பாடு சாதாரணமானதல்ல. பல வகையில் போராடி இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களுக்கு ஏற்பட்ட பொறாமை, அந்த காலத்திலிருந்தே அவர்களுக்கு அரபுகள் மீது ஒரு வகையான வெறுப்பு.
எனவே யூதர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வெறுப்புவதற்கு காரணம் அவர் அரபு தேசத்தை சார்ந்தவராக இருக்கிறார் என்பதும் கூடுதலான ஒரு காரணமாக இருக்கிறது. இப்படி யூதர்களுடைய எதிர்ப்புக்கு மத்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரத்தின் மூலமாக இஸ்லாமிய ஜோதி நூருல்லாஹ் சிறப்பான முறையில் அங்கு ஒளி வீசிக்கொண்டிருந்தன. இந்த காலகட்டத்தில் தான் ஒரு 40 நாள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பல வகையான ரிவாயத்துக்கள் கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியில் 40 நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தூது செய்தி வருவது நிறுத்தப்பட்டிருந்தன. இதை கேள்விப்பட்ட கஅப் இப்னு அஷ்ரஃப் என்று சொல்லக்கூடியவன், அழகிய தோற்றம், யூதர்கள் ரொம்ப அழகானவன் கஅப் இப்னு அஷ்ரஃப், அழகுமிக்க சொல்லாற்றல் உடையவன், அவனுக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு இருந்தது. அவன் நுட்பமாக பேசக்கூடியவன், யூதர்களுடைய புத்திசாலி என்றெல்லாம் அந்த கஅப் இப்னு அஷ்ரஃபை அறிமுகப்படுத்துவார். அப்படிப்பட்ட கஅப் இப்னு அஷ்ரஃப் ரசூலுல்லாஹ்வுக்கு தூது செய்தி நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்து யூதர்களை அழைக்கிறான். எப்படி சொல்றான் பாருங்க, யா மஅஷர யஹூத் அபிஷிரு ஃபகத் அதஃப அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நூரஹ், இறைவன் அவனுடைய பிரகாசத்தை அணைத்து விட்டான். இதோடு முடிந்தது. இதோடு முஹம்மதுடைய சகாப்தம் முடிந்தது. இதோடு இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கம் அழிந்தது. அவனுடைய ஜோதி அவன் நிறுத்தி கொண்டான். எனவே மகிழ்ச்சியாக இருங்கள் யூதர்களே என்று இந்த கஅப் இப்னு அஷ்ரஃப் என்று சொல்லக்கூடியவன் அழைப்பு கொடுக்கிறான், அறிவிப்பு செய்கிறான், நற்செய்தி சொல்கிறான். இதை கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கவலைப்பட்டார். அப்பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்குகிறான். யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரஹு வலவ் கரிஹல் காஃபிரூன் ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுظஹிரஹு அலத் தீனி குல்லி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை 61வது அத்தியாயத்தின் 8 முதல் 9 வரைக்கும் உள்ள வசனத்தை இறக்குகிறான். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹ், அல்லாஹ்வுடைய பிரகாசத்தை அவர்களுடைய வாயால் ஊதி அணைத்திட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார். அல்லாஹ்வுடைய ஜோதி உன்னுடைய வாயால் ஊதி அணைத்து விட வேண்டும் என்று எண்ணுகிறாயா? அல்லாஹ் கேட்கிறான். அப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன், காஃபிர்கள் வெறுத்த போதிலும் சரி அல்லாஹ் அவனுடைய பிரகாசத்தை நூரை, நூறு என்றால் இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய வேதம், இந்த தீனுல் இஸ்லாம், இந்த ஹக், இந்த உண்மை, இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை, இது அனைத்திற்கும் நூர். எனவே இந்த இஸ்லாம் என்கிற பிரகாசத்தை அல்லாஹ் பரிபூரணமாக்கி விட்டான். காஃபிர்கள் வெறுத்த போதிலும் சரியே, உங்களுக்கு வெறுப்பாக இருக்கலாம், அல்லாஹ் பரிபூரணமாக்கி விட்டான். அடுத்த வசனத்தில் சொல்கிறான், ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக், இந்த தூதரை அவன் அனுப்பி இருக்கிறான். எப்படி தெரியுமா? நேர் வழியை கொடுத்திருக்கிறான். ஹக் என்கிற உண்மை சத்திய மார்க்கத்தை அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். லியுظஹிரஹு அலா தீனி குல்லி, எந்த மார்க்கம், எவ்வளவு பெரிய அறிவாளிகள் தங்களுக்கு தங்களுடைய மதத்தை மார்க்கத்தை சொன்னாலும் சரி, எல்லா மார்க்கத்தை விடயும் மேலோங்கி இருக்கிற விதத்தில் அல்லாஹ் இந்த தீனுல் இஸ்லாத்தை உயர்வுபடுத்தியிருக்கான். உளவு கரிகள் முஷ்ரிகூன், முஷ்ரிக்குகள் அதை வெறுத்த போதிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை உயர்த்தியே வைத்திருக்கிறான். மற்றதையெல்லாம் அல்லாஹ் அழித்து விட்டான் என்கிற இந்த வசனத்தை இறக்குகிறான். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய இந்த தீனுல் இஸ்லாம் என்றைக்குமே உயர்வாகத்தான் இருக்கும். பல சோதனைகளை இந்த மார்க்கம் சந்தித்து இருக்கிறது, பல சோதனைகள். இன்னைக்கு குதுஸ் பட்டணம் என்கிற புனிதமிக்க
பரிசுத்த தேசம் இன்று சல்லடை போன்று அங்கு நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கு இருக்கிற மக்கள் எல்லாம் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார். நாவால் அந்த வார்த்தைகளை என்னால் சொல்லிட முடியாது, அவ்வளவு கொடுமைகள். இதயத்தால் அதை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அங்கு சிதறி கிடக்கிறது. அவ்வளவு அநியாயங்கள் அந்த புனிதமிக்க தேசத்தில், அந்த கஸா என்கிற பகுதி அந்த அளவுக்கு அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கு வசிக்கிற மக்களுக்கு மின்சாரம் இல்லை, அங்கு வசிக்கிற மக்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை, உணவு கிடைக்கவில்லை, நோயாளிகளுக்கு மருத்துவமனையில் மருந்து இல்லை. இன்னும் சொல்ல வேண்டுமானால் மனிதர்கள் வசிக்க முடியாத ஒரு தேசமாக அந்த பரிசுத்த தேசத்தை ஆக்கியிருக்கிறார். அது சாதாரணமான தேசம் அல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தங்களுடைய கவுமுகளுக்கு சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், யா கௌம் துஹுலுல் அர்தல் முகத்தஸத, இந்த பரிசுத்த பகுதியிலே தேசத்திலே நீங்கள் நுழையுங்கள். அல்லதி கதபல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு விதியாக்கி இருக்கிறான். பரிசுத்த இந்த ஊருக்குள் நுழையுங்கள், அங்க போய் தங்கிருங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்திற்கு சொன்ன தேசம். அந்த அளவுக்கு அது ஒரு குதுஸ் பட்டணம், அது பரிசுத்தப்பட்ட ஒரு இடம், அல்லாஹ்வால் புகழப்பட்ட இடம். அப்படிப்பட்ட இடம் கஸா என்கிற பகுதி இன்று மனிதர்கள் வசிக்க முடியாத ஒரு தேசமாக இந்த இஸ்ரவேலர்கள் ஆக்கியிருக்கிறார்கள் என்றால், இந்த யூதர்கள் இப்படி செய்திருக்கிறார்கள் என்றால் நமக்கு கொஞ்சம் கவலை இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் நாம் கவலையால் அங்கு நம்முடைய ஈமானிய வலிமை இழந்து விடக்கூடாது. அந்த கவலை நமக்கு அதிகமாக இருந்தால் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் உயர்த்தி பிடிப்பான். அவனுடைய மார்க்கம் இது. அல்லாஹ் முத்தம்ம நூரிஹி, அல்லாஹ் அவனுடைய பிரகாசத்தை பரிபூரணப்படுத்தி விட்டான், யாராலும் அழிக்க முடியாது. எவ்வளவு சோதனைகளை இந்த மார்க்கம் சந்தித்திருக்கிறது. அருமையானவர்களே, இவைகளெல்லாம் பார்க்கிற பொழுது நமக்கு கொஞ்சம் கலக்கம் இருக்கிறது, நம்முடைய ஈமான் கொஞ்சம் பலகீனம் அடைகிறது. நமக்கு இதை நினைக்கிற பொழுது அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய மாட்டானா என்கிற மாதிரியான சிந்தனைகள் வருகிறது. பலகீனம் அடைந்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கத்தில் நமக்கு இந்த இழப்புகள் கவலையை கொடுத்தாலும் இந்த மார்க்கத்தை யாராலும் அழிக்க முடியாது. புனித பட்டணம் என்று சொல்லப்பட்ட கஸா, பலஸ்தீன் என்கிற அந்த பகுதிகளை யாராலும் அழிக்க முடியாது. இந்த யூதர்கள் அழிந்து தீருவார்கள். இது சத்தியம். இது நம்முடைய மார்க்கம் சொல்லக்கூடிய அம்சமாக இருக்கிறது. இதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நமக்கு பல சேதங்கள் ஏற்படத்தான் செய்யும். புகாத்தில் முபாரக்கா, பரிசுத்த பகுதி, அது வெற்றி கொள்ளப்பட வேண்டும் என்றால் நிறைய நம்ம இழப்புகளை சந்தித்தே தீர வேண்டும். சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த யூதர்களை எதிர்த்து போராடுகிற பொழுது இப்படி ஒரு ஹுத்பா செய்கிறாங்க. எவ்வளவு பெரிய தாக்குதலை யூதர்கள் செய்கிறார்களே! நாம் எப்படி அந்த குதுஸை வென்றெடுக்க போகிறோம், எப்படி புனித தேசத்தை காப்பாற்ற போகிறோம், என்ன செய்வது என்று தனக்கு முன்னால் கூடியிருக்கிற அந்த மக்களை எல்லாம் அழைத்து கேட்கிறார். என்ன செய்ய போகிறோம்? நான் கேட்கிறேன், உங்களில் விருப்பப்படுகிறவர்கள் மட்டும் என்னோடு வாருங்கள். யூதர்களோடு போராடுவதற்கு விருப்பப்படக்கூடியவர்கள், எந்த இழப்பையும் சந்திக்க தயார் என்கிற நிலையில் உள்ளவர்கள் மட்டும் என்னோடு வாருங்கள். சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த கூடியிருந்த மக்கள்கிட்ட ஆற்றிய ஹுத்பா, அந்த அளவுக்கு அவர்கள் உணர்வுகளை ஊட்டி அவர்களை அழைத்தார். யார் வர்றா, உங்களுடைய பெயர்களை சொல்லுங்கள். எத்தனை பேர் வந்தாலும் சரி, எங்களுக்கு நம்பர் எண்ணிக்கை முக்கியமல்ல. ஈமான்தாரிகள் தேவை, தியாகம் செய்யக்கூடியவர்கள் தேவை, அர்ப்பணிப்பு செய்யக்கூடியவர்கள் தேவை. குதுஸ் பட்டணத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற உணர்வு உள்ளவர்கள் மட்டும் என்னோடு வாருங்கள். மற்றவர்களாம் நீங்க செல்லலாம், யாரையும் நிர்பந்திக்கவில்லை. இந்த ஒரு அவர்களுடைய நீண்ட ஹுத்பாவில் இந்த ஒரு வரி, இந்த வார்த்தைகள் அவர்களை அப்படியே கட்டி போட்டன. நம்ம நினைக்கலாம், கொஞ்சம் பேர் போயிருக்கலாம், தன்னுடைய உயிரை கூட நாம நம்பிக்கை இல்லை, உயிரோடு திரும்புமா என்று நம்பிக்கை இல்லை. சலாஹுத்தீன் அய்யூபி கூப்பிடுவது
அவரோடு சென்றால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று எண்ணிருந்தால் அவ்வளவு பேரும் சென்றிருக்கலாம். அவர்கள் அதை பெருசாக எடுத்துக் கொள்ளவில்லை. அத்துணை பேர்களும் பெயர் கொடுத்தார். ஒருவர் கூட அந்த சபையிலிருந்து எங்களால் முடியாது என்று செல்லவில்லை. அவ்வளவு பேர்களும் ஒன்று திரண்டார்கள். யூதர்களை அடக்கி அவர்களை ஒடுக்கி அந்த குதுஸ் பட்டணம் இஸ்லாமியர்களுக்கு என்று ஆயிட்டு இன்றும் அதே மாதிரியான ஒரு நிலை, இன்றும் அதே மாதிரியான யூதர்களுடைய தாக்குதல். அவர்களை சுற்றி அரபுகள் வேடிக்கை பாரு. அரபு மக்களை குறை சொல்வதற்கு இல்லை, உணர்வுகளோடும் ஈமானோடும் இருக்கிறார்கள். அங்களுடைய உலமாக்களை குறை சொல்வதற்கு இல்லை, அவர்களுடைய ஹுத்துபாக்களை கடந்த வாரத்தில் ஆற்றிய எனக்கு தெரிந்த வரைக்கும் அங்கு இருக்கக்கூடிய அரபு தேசத்தின் உலமாக்களுடைய ஹுத்துபாக்களை நான் கேட்டேன். சிரியா உலமாக்களுடைய ஹுத்துபா, அவர்கள் என்ன பேசுகிறார்கள். அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய லிபியாவுடைய உலமாக்களுடைய ஹுத்துபா, எல்லா ஹுத்துபாக்களையும் முடிந்த அளவுக்கு நான் கேட்டிருக்கிறேன். அத்துணை பேர்களும் அந்த மக்களை ஈமானின் பக்கம் அழைக்கிறார்கள். பிலிஸ்தீன் மக்களுக்காக வேண்டி அவர்கள் உரையாற்றுகிறார்கள். அதற்காக வேண்டி என்ன செய்ய போகிறீர்கள் என்று அவர்களுடைய அந்த உரைகளில் அப்படிப்பட்ட ஈமானிய ஜோதி இருக்கிறது. எனவே ஆட்சியாளர்கள் தான் அங்கு பிரச்சனையாக இருக்கிறார். அரபுகள் அல்ல, அரபு மக்கள்கள் அல்ல, அங்க உள்ள உலமாக்கள் அல்ல, அங்க உள்ள இஸ்லாமியர்கள் அல்ல. மாறாக ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறவர்கள் தங்களுடைய நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி துடிக்க துடிக்க கொல்லப்பட்டு கொண்டிருக்கிற காட்சிகளை பார்த்து செவிமடிக்காமல் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இவர்கள் யாரை போன்றவர்கள் என்றால் ஜாகிலியத்து குஃபாரை விட மோசமானவர். ஜாகிலியத்தில் குஃபார்கள் கூட ரசூலுல்லாவுக்கு 3 ஆண்டுகள் ஊர் நீக்கம் மக்காவிலே செய்யப்பட்டதை எல்லா முஷ்ரிக்குகளும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதில் சிலர் முஷ்ரிக்குகள் தான், தங்களுடைய மார்க்கத்துக்கு விரோதமாக முஹம்மது இருக்கிறார் என்று நம்பியவர்கள் தான். ஆனாலும் கூட மனிதாபிமானம், இன்சானியத் என்று சொல்கிறோமே, அந்த இன்சானியத் அவர்களுக்கு கூட வந்தது. எதிர்த்தார்கள். கஅபாவினுடைய ஆலயத்தில் தொங்கப்பட்டிருக்கிற அந்த கடிதத்தை, அந்த அறிவிப்பை அங்கிருக்கக்கூடிய முஷ்ரிக்குகளை எடுத்து கிழித்தார்கள். நம்முடைய இரத்த உறவுகள் அவர்களுக்கு உணவு கொடுக்காமல் குழந்தைகள் துடிக்க துடிக்க அவர்கள் அங்கு கதறி கொண்டிருக்கிறார்கள். ஏன் இப்படிப்பட்ட இரக்கமற்ற செயலை, இன்சானியத் இல்லாமல் நடந்து கொள்கிறீர்கள் என்று அன்றைய ஜாகிலியத்து முஷ்ரிக்குகள் கூட கேட்டார். இன்றைக்கு இருக்கிற அரபு தேசத்தினுடைய ஆட்சியாளர்கள் அந்த ஜாகிலியத்து முஷ்ரிக்குகளை விட கேடுகட்டவர்கள். அவர்களுடைய காதுகளில் இன்னும் இந்த சத்தங்கள் ஒலிக்கவில்லையா? அவருடைய இதயங்கள் கல்லாக ஆகிவிட்டதா? இன்று வரைக்கும் தங்களுடைய எந்த எதிர்ப்பையும் அவர்கள் சொல்ல முடியவில்லை. மென்மையான ஒரு நிலைப்பாடு. சும்மா பொருளாதாரத்தை மட்டும் நீங்கள் அள்ளி கொடுங்கள் என்று அறிவிப்பு செய்து விட்டால் மட்டும் போதுமா? அந்த அறிவிப்பை மட்டும் செய்திருக்கிறார். அதை கொண்டு நாம் போதுமாக்கி கொள்ள முடியுமா? உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுங்கள், அரசாங்க ரீதியாக நாங்கள் இவ்வளவு கொடுத்திருக்கிறோம், மக்களை நீங்கள் அள்ளி கொடுங்கள், அவ்வளவுதான். இந்த அறிவிப்பு தான் அவர்கள்ட்ட உள்ள ஈமானும் இன்சானியத்தும் என்றால் அதுவல்ல. அவர்கள் சொல்கிறார்கள் இந்த குதுஸ் பட்டணத்தையும் அதே மாதிரி இந்த இறை ஆலயத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று நம்புகிற நினைக்கிற பலஸ்தீன் அந்த முஜாஹிதீன்கள் எங்களுக்கு உணவு பெருசல்ல, பட்டினி கிடந்தாவது நாங்கள் இந்த பட்டணத்தை பாதுகாப்போம், அதற்காக வேண்டி நாங்கள் எவ்வளவு தியாகம் செய்வோம். உன்னுடைய பணமோ காசோ உணவோ எங்களுக்கு அவசியம் இல்லை, ஒத்துழைப்பு கொடு, ஒத்துழைப்பு கொடு. பாருங்கள், சலாஹுத்தீன் அய்யூபினுடைய அந்த ஒரு வார்த்தை, அங்கிருந்த முஸ்லிம்கள் அனைவர்களும் ஒன்றுபட்டார்கள். உயிர் தியாகம் செய்வதற்கு நாங்கள் தயார் என்று சொன்னார்கள். அதனால் அன்றைய பைத்துல் மக்தஸ் என்கிற அந்த பகுதி காப்பாற்றப்பட்டது. சலாஹுத்தீன் அய்யூபினுடைய தலைமையில் வெற்றி கொண்டோம். இன்று அப்படிப்பட்ட அறிவிப்பு செய்வதற்கு நாதி இல்லை. பலஸ்தீனுக்குள்ளேயே ஹமாஸை ஆதரிக்கிற ஒரு கூட்டம், எதிர்க்கிற ஒரு கூட்டம் அங்கேயே பிளவுபட்டிருக்கிறது. இவ்வளவு கொடுமை, இவ்வளவு வேதனைகளும், இவ்வளவு பெரிய கொடுமைகளும். கிட்டத்தட்ட 15,000 பேர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார். முஸ்லிம்கள், ஈமான்தாரிகள் 15,000 பேர்கள். நினைத்து பார்க்க முடியவில்லை. சிறு குழந்தைகள் துடிக்க துடிக்க கொலை செய்யப்பட்டிருக்கிறார். பெரியவர்கள்
முதியவர்கள், மருத்துவமனையில் இருந்து நோயாளிகள், அடைக்கலம் புகுந்தவர்கள். எங்க போய் சொல்வது? யூதர்கள் அப்படித்தான். நமக்கு யூதர்களை பற்றி தெரிகிறது. இப்படி செய்து விட்டார்களே, யூதர்களுக்கு மனிதாபிமானம் இல்லையா? இல்லை, அதை நம்ம கேட்க போறது இல்லை. நமக்கு தெரியும், நம்முடைய வேதம் சொல்லி தந்திருக்கிறது. நம்முடைய குர்ஆன் யூதர்களை பற்றி தெளிவாக பாடம் எடுத்திருக்கிறது. யூதர்களை பற்றி நம்முடைய குர்ஆன் மிக தெளிவுபடுத்தி இருக்கிறது. எப்படிப்பட்ட அரக்கர்கள் இவர்கள் என்பதை ரசூலுல்லாஹ் காலத்திலிருந்து நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த வரலாறை படிக்கக்கூடியவர்கள் யூதர்கள் இப்படி செய்யறாங்களே, இரக்கம் இல்லையா என்று ஒரு காலமும் கேட்க மாட்டாரு. இரக்கம் இல்லாமல் இருப்பதுதானே யூதர்களுடைய பண்பு. நபிமார்களை கொண்டார்களே இந்த பாவிகள். எனவே அவர்களுக்கு முஸ்லிம்கள் என்பது அன்றிலிருந்து எதிர்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நிலை. இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வாழக்கூடியவர். அதனால அவர்கள் இப்படி கொலை செய்கிறார்கள் என்பது நமக்கு கேள்வி அல்ல. ஆனா இதையெல்லாம் பார்த்து கொண்டு இன்னும் ஆட்சியில இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற அந்த ஆட்சியாளர்களை நினைக்கிற பொழுதுதான், எப்படிப்பா பச்சிலும் குழந்தைகளுக்கு மேல நீ உன்னுடைய நாற்காலியை போட்டு அதுக்கு மேல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாயே, முதியவர்களும் நோயாளிகளும் அவர்கள் துடிக்க துடிக்க கொல்லப்படுகிறார்களே, அதுக்கு மேல அமர்ந்து, ரத்தத்துக்கு மேல அமர்ந்து ஆட்சி செய்ய நினைக்கிறேன், எவ்வளவு காலம் இருக்க போகிறாய்? ஃபிரௌனை பார்த்த சமூகம், ஹாமான, ஷத்தாது, உபைபுன் போன்றவர்களை எல்லாம் இந்த மார்க்கம் பார்த்திருக்கிறது. அவர்கள் அழிந்து போனார்கள். ஃபிரௌனை விட ஒரு பெரிய அதிகாரம் படைத்தவன் இருக்க முடியுமா? அழிந்து போனார்கள். எனவே எவ்வளவு காலம் இருக்க போகிறோம்? அருமையானவர்கள், 15,000 முஸ்லிம்கள் நினைத்து பார்க்க முடியவில்லை. அந்த நம்பரை சொல்ல முடியல. அந்த நம்பர் சொன்னாலும் கூட அதை விட கூடுதலாகத்தான் இருக்கும். குழந்தைகளும் சிறுவர்களும் 1.5 லட்சம் பேர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார். 1.5 லட்சம் பேர்கள் நினைத்து பார்க்க முடியல. அதுல எத்தனை பேர் ஷஹீதானார்கள் என்று நமக்கு இன்னும் தெரியல. அந்த கணக்குகள் வரவில்லை. ஆக இன்னைக்கு அந்த நம்பர்களையும் கணக்குகளையும் சொல்லி பரிதாபப்படுவதை தவிர நமக்கு வேறு எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையில் இஸ்லாமிய சமூகம் இன்னைக்கு அகப்பட்டு கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ளே இருக்கிறது. எனவே கஸா என்கிற அந்த பகுதி சிதைக்கப்பட்டு விட்டது. மோசமான நிறைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களை, நமக்கெல்லாம் ஆறுதலாக வரலாறுகள் மட்டும்தான் ஆறுதலாக இருக்கிறது. உஹது போர் ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு நடைபெற்றது. இஸ்லாமியர்களுக்கு கடுமையான தோல்வி. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் தாக்கப்பட்டது. அவர்களுடைய பல் உடைக்கப்பட்டது. அவர்களுக்கு மேல அணிந்திருந்த கவச ஆடையில் இருக்கிற, முகத்துக்கு போட்டிருந்த கவசத்தில் இருக்கிற 2 ஆணிகள் கண்ணுக்கு கீழ் இருக்கிற குழிக்குள் அந்த 2 ஆணிகளும் நுழைந்து விட்டன. ரொம்ப தாக்கப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி ரசூலுல்லாஹ்வுடைய கன்னத்தில் பதிந்திருக்கிற ஆணியை தன்னுடைய பல்லால் பிடுங்குகிறார். அப்படி பல்லால ஒரு ஆணியை பிடுங்கிட்டாங்க, ஒரு பல்லு விழுந்து விட்டது. யோசிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுக்கிறாங்க, ஒரு பல்லு விழுந்துருச்சு, வேண்டாம் விடுங்க என்று. ஆனால் அங்கிருந்த கூடியிருந்த சஹாபாக்கள் நாணி என்று போட்டி போட்டார். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய உடம்பிலே பதிந்திருக்கிற ஆணியை கலட்டுவதன் மூலமாக எங்களுடைய எல்லா பல்லுகளும் ஷஹீதாகுவதை நாங்கள் விரும்புகிறோம். எங்களுடைய பல்லுகள் அனைத்து உடைந்து போனாலும் சரி, உங்களுக்கு மேல் பதிந்திருக்கிற ஆணியை கலட்ட வேண்டும். நான் நீ என்று போட்டி போட்டார். அபூ உபைதா விடையில, ஒரு பல்லு விழுந்துருச்சு, அதோடு நகண்டு கொள்வோம் என்று இல்லை. அபூ உபைதா மறுத்து விட்டார்கள். நான் தான் அடுத்த ஆணியையும் கலட்டுவேன் என்று அவர்கள் பல்லை கொண்டு, சரியாக இருக்கிற பல்லை கொண்டு அவர்கள் பிடுங்குகிற பொழுது அவர்களுடைய இன்னொரு பல்லும் அங்கு விழுந்து விட்டாட, உடைந்து விட்டாட. அப்படியானால் ரசூலுல்லாஹ்வுடைய மேனியில் குத்தப்பட்ட ஆணி எவ்வளவு கடுமையாக இருந்திருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி. உஹது போர்க்களம். அபு சுஃபியான் உஹது போர்க்களத்தில் வெற்றி கிடைத்ததை எண்ணி மகிழ்ச்சியோடு சொல்கிறார், யௌமும் பி யௌமி பத்ர் வல் ஹர்பு ஷிஜால், கவிதையாக படிக்கிறார். பத்ரில நாங்க தோற்று போனோம், அதற்கு இது சரியாகி விட்டது. வல் ஹர்பு ஷிஜால், போர்க்களம் என்பது ஷிஜால் மாதிரி, தலான்னு சொல்லுவோம்ல அந்த காலத்துல
நம்ம இங்கெல்லாம் கூட இருந்தது. தண்ணி இறைப்பதற்கு தலாக்கு அரபில சிஜாலுமாங்க. கீழே இறங்கி மேலே ஏறும், கீழே இறங்கி. அத மாதிரி போர்க்களம் என்பது மாறி மாறி வருவது. முஹம்மது பத்ரு போரில் நீர் ஜெயிச்சீர், இப்பொழுது உஹது போரில் நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம். இது சிஜால் மாதிரி தண்ணீரைக்கும் வாளி போன்றது என்று இப்படி மகிழ்ச்சியாக சொல்கிறார். இதெல்லாம் பெரிய ஆச்சரியம் அல்ல. இஸ்லாமியர்கள் துக்கத்தில் இருக்கிற பொழுது ரசூலுல்லாவுக்கு சேதம். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இழந்திருக்கிறோம். சாதாரணமாக கொல்லப்பட்டாலும் கூட தாங்கிக் கொள்ளலாம். கொல்லப்பட்டு சிதைக்கப்பட்டிருக்கிறார், தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கிறார். அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். வலா தஹீனு வலா தஹ்ஸனு வஅன்துமுல் அலௌன் இன் குன்தும் முஃமினீன். சுப்ஹானல்லாஹ். நீங்க தைரியத்தை இழந்திட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். கவலைப்படாம இருக்கிற விஷயமா? ஹம்சாவை இழந்திருக்கிறோம், கண்மணி நாயகத்தினுடைய முகம் சிதைக்கப்பட்டிருக்கிறது, தோழர்களை இழந்திருக்கிறோம், கவலைக்குள்ளான ஒரு நேரம். அல்லாஹ் சொல்றான், நீங்க எந்த விதத்திலும் தைரியத்தை இழந்துடாதீங்க, நீங்க கவலைப்பட வேண்டாம். வன்துமல் அலௌன், நீங்க உயர்ந்தவர்கள். எங்க நம்ம இப்போ அடிமட்டத்தில் இருக்கிறோம். ஆனா அல்லாஹ் சொல்றான், எந்த கட்டத்தில்? அடிமட்டத்தில் இருக்கிற பொழுது சொல்கிறான், நீங்க உயர்ந்து இருக்கிறீர்கள், உங்களுக்கு உயர்வு இருக்கிறது. எங்குண்டு மோமினின், ஈமான விட்டுறாதீங்க. ஈமானோடு இருந்தா நம்ம என்னைக்குமே நமக்கு உயர்வு இருக்கிறது. ஈமானோடு இருங்கள். இந்த ஈமானிய ஜோதியை யாராலும் ஒண்ணு செய்ய முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆலு இம்ரான்ல இப்படி ஒரு வசனத்தை இறக்கி ஈமான்தாரிகளுக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுத்தான். அங்கு நம்ம இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கோம்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. கவலைப்படாதீங்க, நீங்க எந்த வகையிலும் கீழே போக மாட்டீங்க, உயர்வுல தான் இருப்பீங்க. ஈமானை மட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய படுதோல்வி உங்களுக்கு கிடைச்சாலும், நெருக்கடிகள் வந்தாலும், முஃமின்களே உங்களுக்கு இஸ்ஸத் இருக்கிறது, உங்களுக்கு என்னைக்குமே உயர்வு இருக்கிறது. எந்த மாதிரியான கட்டம் தெரியுமா? உஹது போர் முடிந்து அபு சுஃபியான் திரும்பி போகிற பொழுது சொல்கிறார், ஹுபல் என்கிற கடவுள் உயர்ந்து விட்டார், எங்களுடைய ஹுபல் உயர்ந்து விட்டது, உங்க அல்லாஹ் உங்களுக்கு தோல்வியை கொடுத்துட்டான். அல்லாஹ் அவங்க ஏத்துக்கிட்டாலும் கூட இஸ்லாமியர்கள் சொல்லுகிற அந்த கடவுள் உங்களுக்கு தோல்வியை கொடுத்து விட்டார், எங்களுடைய ஹுபல் உயர்ந்து விட்டது. அப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் கேட்டாங்க, அலா துஜீபு, இவருக்கு பதில் சொல்லத்துக்கு யாராவது இருக்கிறீங்களா, சொல்லுங்களப்பாண்டாங்க. என்ன சொல்றது? சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹு அலா வ அஜல் என்று சொல்லுங்க, அல்லாஹ் கண்ணியமிக்கவன் உயர்ந்திருக்கிறான்னு சொல்லுங்க, உங்க ஈமானை வெளிப்படுத்துங்க, அல்லாஹ் கண்ணியமிக்கவன் உயர்ந்திருக்கிறான் என்று சொல்லுங்கள். சொன்னார்கள் சஹாபாக்கள். அடுத்து அபு சுஃபியான் சொன்னார், லனா அல் உஸ்ஸா, லனா அல் உஸ்ஸா வலா உஸ்ஸா லகும், எங்களுக்கு உஸ்ஸா என்கிற பெரிய கடவுள் இருக்கிறார், உங்களுக்கு உஸ்ஸா இல்லையே. என்ன சொல்வது யா ரசூலல்லாஹ்? அபு சுஃபியானுக்கு பதில் கொடுக்க வேண்டுமே. நாம தோல்வியில இருக்கிறோம், அடிமட்டத்துக்கு போய்விட்டோம், பதில் சொல்லாமல் போனால் நாம் ஏற்றுக்கொண்டதை போன்று ஆகிவிடுமே. என்ன சொல்வது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு மௌலானா, அல்லாஹு மௌலானா வலா மௌலா லக்கும், அப்படி சொல்லுங்க. அல்லாஹ் எங்களுக்கு எஜமான், எங்களுக்கு எஜமான் அல்லாஹ் இருக்கிறான். வலா மௌலா லக்கும், உங்களுக்கு எஜமான் அல்லாஹ், உங்களுடைய எஜமான் இல்லையே, நீங்க அந்த எஜமானை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று சந்தோஷமா சொல்லுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஈமானை தக்க வைக்கிறதுக்கு பதில் சொன்னார். இந்த வசனம் தான் அவர்களை இந்த அளவுக்கு உறுதிப்படுத்தி, வலா தஹினு வலா தஹ்ஸனு வஅன்துமுல் அலௌன் இன் குன்தும் முஃமினீன், மூமினாக இருந்தால் நீங்க உயர்வான இடத்தில் இருக்கிறீங்க, கவலைப்பட தேவையில்லை, நீங்க எந்த வகையிலும் பின்வாங்க தேவையில்லை. இதைத்தான் நாம் ஆறுதலாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அருமையானவர்களை. எனவே எத்தனையோ சஹாபாக்களை நாம் இழந்திருக்கிறோம். அம்மாரை இழந்திருக்கிறோம், யாசிரை இழந்திருக்கிறோம், அவருடைய தாய் சுமையாவை இழந்திருக்கிறோம், எனவே பிலாலை இழந்திருக்கிறோம், ஹப்பாப் இப்னு அரத்தை இழந்திருக்கிறோம். இப்படி நிறைய சஹாபாக்களை நாம் இழந்திருக்கிறோம். இஸ்லாம் உயர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே இழப்பை பற்றி இஸ்லாம் ஏன் கவலைப்பட மாட்டான்? இதைத்தான் நாம் நடக்கும். இவ்வளவு பேரை இழந்துட்டோம். 15,000 முஸ்லிம்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்காங்க. முடிஞ்சு போச்சு கஸா இல்லை.
இத்துணை இழப்புகள் இருந்தாலும் கூட அந்த புனிதமிக்க பூமி காப்பாற்றப்படும். அதற்காக வேண்டி எத்துணை இழப்புகள். அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி இதை இழப்பை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவர்கள் ஷஹீதுகள். இது மிகப்பெரிய பாக்கியம் அல்லவா? இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அந்த இடத்தை வெற்றியாக்கி கொடுப்பான். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் இப்படி கவலைப்படுறாங்க. எல்லாரும் முஷ்ரிக்குகள் நிறைய இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தை பார்த்து ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் பதில் சொல்கிறான், குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். 3வது அத்தியாயம் 176, வலா யஹ்ஸுனுகல்லதீன யுஸாரிஊன ஃபில் குஃப்ர். நிறைய பேர் குஃப்ர்ல விரைந்து சென்று கொண்டிருக்கிறார்களே என்று நீங்க கவலைப்படாதீங்க முஹம்மதே. குஃப்ர்ல உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க, கூட்டணியாக சேருகிறார்களே என்று கவலைப்படாதீங்க. இன்னைக்கு எத்தனை கூட்டணிகள், எவ்வளவு பலசாலிகள். இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் கூட இஸ்லாமியர்களை ஆதரிக்க யோசிக்கிறார், ஆனால் மற்றவர்களோடு ஒரு கள்ளத்தனமான உறவு வைத்துக் கொண்டிருக்கிறான். இப்படியான ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு கவலை இருந்துச்சு. இஸ்லாமியர்களுக்கு எதிராக எத்தனை கூட்டணிகள் கூட்டமா போறாங்களேன்னு கவலைப்பட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், வலா யஹ்ஸுனுகல்லதீன யுஸாரிஊன ஃபில் குஃப்ர். குஃப்ர்ல கூட்டமா போறாங்கன்னு கவலைப்படாதீங்க. இன்னஹும் லயதுர்ருல்லாஹ ஷைஅன். இவர்களால் அல்லாஹ்வை ஒண்ணுமே செய்ய முடியாது. எவ்வளவு சேர்ந்தாலும் அல்லாஹ்வை ஒண்ணுமே செய்ய முடியாது. யுரீதுல்லாஹ அல்லா யஜஅல லஹும் ஹல்லன் ஃபில் ஆখিরা. புரிஞ்சுக்கிறங்க, மறுமையில இவர்களுக்கு எந்தவித பாக்கியமும் கிடைக்காது. அதற்குத்தான் இவர்களை அல்லாஹ் கூட்டு சேர்த்து வைத்திருக்கிறான். வலஹும் அஸாபுன் அதீம். இவர்களுக்கு பிரம்மாண்டமான வேதனை இருக்கிறது. எனவே நீங்க கவலைப்படாதீங்க. இதுதான் நமக்கு ஆறுதலான வார்த்தைகளாக இருக்கிறது. எனவே அருமையானவர்களை, இவைகளை கவனத்தில் வைத்து எத்தனை இழப்புகள் வந்தாலும் நம்முடைய மார்க்கம் காப்பாற்றப்படும். ஒரு காலமும் அது அழிக்கப்படாது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி மெய்யானது. எனவே அந்த புனிதமிக்க பூமியை அல்லாஹ் பாதுகாப்பான். முஸ்லிம்கள் நாம செய்ய வேண்டியது துஆக்கள் அதிகம் செய்து கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை கபூல் செய்வானாக. இஸ்லாமிய பூமியை அல்லாஹ் பாதுகாத்து மீட்டும் அவர்களுக்கு கொடுப்பானாக என்று அல்லாஹ் கடத்தில் துஆ செய்து கொள்வோம். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அருமையானவர்களே, ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கெல்லாம் தெரியும். அவருடைய வரலாறு கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்களை மக்காவாசிகள் கைதியாக பிடித்து கொண்டு போய் சிறை வைத்து அவர்களுக்கு கொடுமைப்படுத்தி சிறை வைத்திருக்கிற காலகட்டத்தில் அவர்களுக்கு பல வகையான நெருக்கடியை கொடுத்தார். உணவு கூட அவர்களுக்கு கொடுக்க மறுத்தார்கள். அவ்வளவு பேர் தூரத்துக்கு கஷ்டப்பட்டார். ஒரு கட்டத்தில் அவர்கள் கொல்ல வேண்டும் என்கிற முடிவெடுத்து விட்டார்கள். முஷ்ரிக்குகள் கொண்டு வந்து அவர்களை தூக்குமரம் ஏத்துகிறார்கள். தொழுகைக்காக வேண்டி 2 ரக்காத்து தொழுவதற்கு அனுமதி கொடுங்கள். இதெல்லாம் நமக்கு தெரிந்த வரலாறு. இதுல அவர் பெரிய கவிஞர். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய கவிஞர். அவர் கடைசி நேரத்தில் ஒரு கவிதை படிக்கிறான். கவிதை கொஞ்சம் நீண்ட கவிதை, ஆனா நேரத்தின் அருமை கருதி ஒரு 4 வரி மட்டும். அதுதான் இன்றைய முஸ்லிம்களுடைய உள்ளங்களில் ஆழமா பதிந்திருக்கிறது. என்ன படிச்சாங்க பாருங்க. வலஸ்து உபாலி ஹீன உக்தலு முஸ்லிமா அலா ஐ ஷிக்கின் கான லில்லாஹி மதுஜஇ வذلك في ذات الاله ويشاء يبارك على اوصال شلوين ممزع என்கிற இந்த நீண்ட கவிதை. அதுல என்ன சொல்றாங்க பாருங்க. வலஸ்து உபாலி ஹீன உக்தலு முஸ்லிமா. நான் கொல்லப்பட போகிறேன் என்பதை பற்றி கவலைப்படவே இல்லை. எப்படிப்பட்ட ஒரு அவங்கள கொல்லப்பட போறாங்க. அந்த கட்டத்துல இதோடு முடிந்து விட்டது, உயிர் போக போகிறது. இப்படியான ஒரு நிலையில இப்படி படிக்க ஒருவருக்கு துணிவு இருக்குதுன்னா அது ஈமான்தாரியால் மட்டும்தான் முடியும். ஈமான் இருக்கிறவர்களால் மட்டுமே முடியும். என்ன படிக்கிறாங்க பாருங்க. வலஸ்து உபாலி ஹீன உக்தலு முஸ்லிமா. நான் கொல்லப்பட போகிறேன் என்பதை பற்றி கவலைப்படவே இல்லை. அலா ஐ ஷிக்கின் கான லில்லாஹி மதுஜஇ. எந்த பகுதியில் நான் கொல்லப்பட்டாலும் அதை பற்றியும் கவலைப்படவில்லை. இப்படி கவலைப்படாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உக்தலு முஸ்லிமா. நான் முஸ்லிமாக கொல்லப்பட போகிறேனே, அதை நினைக்கிற பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனக்கு எது மறந்து போச்சுன்னா, நான் கொல்லப்பட போவது எனக்கு மறந்து போச்சு. எனக்கு எது மகிழ்ச்சி கொடுக்கிறது என்றால், நான் முஸ்லிமாக கொல்லப்பட போகிறேன். ஏன் நான் கவலைப்பட வேண்டும்?
எங்கிருந்து கொல்லப்பட்டால் என்ன இருக்கிறது, எப்படிப்பட்ட நிலையில் கொல்லப்பட்டாலும் என்ன இருக்கிறது, எப்பம் கொல்லப்பட்டாலும் என்ன இருக்கிறது, அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. உபாலி, சிந்தனை கூட இல்லை. மாறாக முஸ்லிமாக கொல்லப்படுகிறதே, அதை நினைக்கிற பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் அது அல்லாஹ் நாடினால் நாடி நரம்புகள் சதைகளில் அல்லாஹ் அபிவிருத்தியை கொடுத்து விடுவான். நான் இளைப்பாற போகிறேன், ஒரு ஈமான்தாரியாக இளைப்பாற போகிறேன். சுப்ஹானல்லாஹ். இதைத்தான் இன்று கஸா பகுதியில் அந்த பகுதியை மீட்க வேண்டும் என்று நினைக்கிற முஸ்லிம்களுடைய கல்புகளில் உரமாக விதைந்திருக்கிறது, விதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஹுபைப் ஷஹீதாக்கப்பட்டார், விதைக்கப்பட்டிருக்கிறார், புதைக்கப்படவில்லை. அது பிலிஸ்தீன் மக்கள் ஹமாஸ் என்கிற அந்த போராளிகளாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை விதைத்திருக்கிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலையில் தான் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார். எனவே அருமையானவர்களே, இவ்வளவு பெரிய துக்கங்களும் கவலைகளும் இவைகளையெல்லாம் கல்விலே சுமந்து கொண்டு நம்மளால் ஒரு முஸ்லிமாக வாழ்ந்து எதுவுமே செய்ய முடியவில்லையே என்று நினைக்கிற பொழுது உள்ளபடியாக கவலைப்பட வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் நாடும் அரசாங்கமும் அதே போன்று வாழக்கூடியவர்களுடைய சட்ட திட்டங்களும் நம்மால் இதற்கு மேல் எதுவும் செய்ய முடியாது. எனவே அருமையானவர்களை, நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவர்களுக்காக வேண்டிய துவா செய்யுங்கள். அந்த ஷஹீதானவர்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்ற துவா செய்யுங்கள். முஜாஹிதீன்களுடைய அந்த பாதங்களை அல்லாஹ் வலிமையாக்குவதற்கு துவா செய்யுங்கள். அவருடைய கல்வை இன்னும் உறுதியாக்குவதற்கு துவா செய்யுங்கள். எதிரி படையை செதந்து போவதற்கு, அவர்களெல்லாம் சிறகடிப்படுவதற்கும், அவர்கள் பலகீனம் அடைவதற்கும் நாம் துவா செய்வோம். இதை தவிர நமக்கு வேற கதி இல்லை, வேற எந்த உதவியும் நம்மால் செய்ய முடியாது. எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுப்பானாக, முஜாஹிதீன்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ذிக்ருல்லாஹி அக்பர். வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.